வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்காக எந்த அளவு தொலை தூரத்திற்கும் செல்ல அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கொழும்பில் சட்டத்தரணிகள் சிலர் பணி புறக்கணிப்பு. பாடசாலை பரீட்சார்த்திகளில் 12,795 பேர் சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையவில்லை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பில் சட்டத்தரணிகள் சிலர் இன்று முற்பகல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கோட்டையில் 2 தேரர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நொகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் தாக்குதலுக்கு இலக்கானதை கண்டிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இன்று முற்பகல் கொழும்பு நீதவான் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்கவில்லை என கொழும்பு நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க தெரிவித்தார். நீதிமன்ற கட்டிட தொகுதியின் நுழைவாயிலை மறித்து இன்று காலை சட்டத்தரணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டத்தரணி தனது தரப்பினர் சார்பில் ஆஜராகிய போது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். எனினும் இதுவரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த குற்றச் செயலுடன் தொடர்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். தயவு செய்து உடனடியாக இவ்விடத்துக்கு வந்து சந்தேக நபர்களை கைது செய்வதாக போலீஸ் மா அதிபர் எமக்கு வாக்குறுதி வழங்க வேண்டும். சட்டத்தரணிகள் பிரதான நுழைவாயிலை மறித்து செயற்பட்டமை வழக்கு விசாரணைகளுக்காக அங்கு வந்திருந்த சிலரின் அதிருப்திக்கு உள்ளாகியது. මේවා මහජනයට අයිතිය. ගන්නු කරගෙන යන්න. ඉවසීමේ සීමාවක් තියෙනවා මහත්තයෝ. ඉවසීමේ බලන්න අපි අවකාශයක වේරෙනවා. මේක මහජනයාගේ තැන මහත්තයෝ. මේක මහජනයාගේ තැන. ඕගොල්ලෝ එන්න මේ එළියට. අපි විනාඩි 5 පරක්කුල අපි වරන් කරනවා. මේ தත්ත්වය අනිවාර්යෙන් තේරුම් ගන්න ඕනේ. இதன் போது அமைதியின்மை ஏற்பட்டது. டிஐஜி அனுரசேனாநாயக்க சந்தேக நபர்களை கைது செய்வதாக பிரதி போலீஸ் மா அதிபர் இவ்விடத்துக்கு வந்து உறுதி வழங்கினார். அவ்வாறு இடம்பெறாவிடில் நாம் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம். மே உத்கோஷனே ගෙනියන බව කියන්න පුළුවන්. 2,500 ரூபாவுடன் ஒருவர் வாழ முடியும் என்ற தனது கூற்றை அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று மீண்டும் நினைவூட்டியுள்ளார். இது தொடர்பாக விவாதிப்பதற்கும் தாம் தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2,500 ரூபாவால் ஒருவர் உயிர் வாழ முடியும். பாடசாலை விடுதிகளில் நாம் இவ்வாறே பெரும் எண்ணிக்கையான மாணவர்களை வாழ வைக்கின்றோம். இது ஒரு பொருத்தமான விடயமாகும். நான் 15 வயது முதல் பொருளியல் விஞ்ஞானத்தை கற்பதால் குடும்பம் ஒன்று எவ்வாறு வாழ்கின்றது என்பதனை கணக்கீடுகளுடன் என்னால் கூற முடியும். அந்த காலத்தில் சாதாரண தரத்தில் பொருளியல் பாடத்தை கற்று காப்புத்த உயர்தரத்திலும் அதனை கற்று சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திலும் 4 வருட பாடமாக கற்ற எந்த ஒரு நிபுணனுடனும் அது குறித்து என்னால் விவாதிக்க முடியும். අපොස උසස් පෙළ විභාගයට විෂයක් ලෙස කරලා පාස් වෙච්ච විශ්වවිද්‍යාලයේ අවුරුදු 4 විෂයක් ලෙස කරපු ඕනෑම විද්වතෙක් එක්ක මට පුළුවන් සංවාදයකට එන්න. அமைச்சர் பந்துல குணவர்தனவின் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தாம் தயார் என
நவ சமசமாஜ கட்சியின் பிரதம செயலாளர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தொலைபேசி மூலம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அறிவித்தார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக மற்றொரு பிரேரணை கொண்டுவரப்படுவதை தவிர்ப்பதற்கு முயற்சிக்குமாறு முன்னாள் உலக தலைவர்கள் குழு வலியுறுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் தலைமையிலான குறித்த குழு இலங்கை அரசாங்கத்திடம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. அண்மையில் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரின் போது இலங்கை தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்த பிரேரணை மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை அரசாங்கம் நியமித்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்த பிரேரணை வலியுறுத்தியிருந்தது. இதற்கமே குறித்த பிரேரணைக்காமே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நெல்சன் மாண்டேலா தலைமையிலான முன்னாள் உலக தலைவர்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை முன்னாள் உலக தலைவர்கள் வரவேற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மாரி ராபின்சன் பிபிசி செய்திச் சேவைக்கு தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை மேற்குலக நாடுகளின் அனுசரணையுடன் முன்வைக்கப்பட்ட பிரேரணை அல்லவெனவும் நாடொன்றை தாழ்த்தி செயற்படுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி அல்லவெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் ஊடாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த பிரேரணையானது அரசியல் நோக்கங்களுக்கு உட்பட்டிருந்தமை இதற்கான காரணம் என இந்தியாவிற்கான ரஷ்ய தூதுவர் அலெக்சாண்டர் எம் கடேக்கின் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பாக இந்தியாவின் தீர்மானம் தனிப்பட்ட ஒன்று எனவும் ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பங்கேற்கும் மாநாடு ஒன்று இந்திய தலைநகர் புதுடில்லியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறுபோக வேளாண்மை தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இம்முறை சிறுபோக செய்கையாளர்கள் ஆர்வத்துடன் விவசாயத்தில் ஈடுபடுவதாக மாவட்ட கமநல சேவைகள் உதவி ஆணையாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 54,000 ஏக்கரில் சிறுபோக செய்கை இடம்பெறுவதோடு 60 கண்டங்களில் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை, வெல்லாவள்ளி, மண்டூர், பழுகாமம், தாந்தாமலை, கொக்கட்டிச்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறுபோக வேளாண்மை மேற்கொள்ளப்படுகின்றது. படுவான்கரை பகுதியிலேயே அதிக ஏக்கரில் இம்முறை சிறுபோக வேளாண்மை செய்யப்படுகின்றது. சிறுபோக செய்கையில் இம்முறை 35,000 விவசாயிகள் ஈடுபடுவதாக மட்டக்களப்பு மாவட்ட கமநல உதவி ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் விவசாய நடவடிக்கைகளுக்கு சீரான நீர்ப்பாய்ச்சல் இன்மையால் செய்கையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் எதிர்பார்ப்புடன் சிறுபோக செய்கையில் ஈடுபடும் இவர்களுக்கு நெல் சந்தைப்படுத்தலிலும் சிக்கல் நிலை தோன்றியுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்பில் அரசியலில் மீண்டும் அதிகம் பேசப்படுகிறது. ஆறுமுகன் தொண்டமான் தனது அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக வெளியான செய்தியை அடுத்தே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வரலாற்றை நோக்கமெடுத்து அவர்கள் ஒருபோதும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆறுமுகன் தொண்டமான் முதன்முறையாக 1999 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார். சௌமியமூர்த்தி தொண்டமானின் மறைவை அடுத்து ஆறுமுகன் தொண்டமான் பாராளுமன்றம் சென்றார். அதன்போது அவர் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் கீழ் அமைச்சு பதவியொன்றையும் வகித்தார். 2001 ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணியின் இடைக்கால அரசாங்கத்தின் இறுதி காலத்தில் அதிலிருந்து விலகிய தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்ட ஆறுமுகன் தொண்டமான் 2001 ஆண்டு நிறுவப்பட்ட ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் வீடமைப்பு, தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் கவிழ்ந்ததை அடுத்து அதிலிருந்து விலகிய அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் கூட்டிணைந்தார். அதன் பிரதிபலனாக 2004 ஆண்டு கூட்டமைப்பு அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பொறுப்பொன்று அவருக்கு வழங்கப்பட்டது. 2009 ஆண்டு ஆறுமுகன் தொண்டமான் தற்போதைய ஜனாதிபதியிடம் ராஜினாமா கடிதம் ஒன்றை கையளித்த போதிலும் பின்னர் அது வாபஸ் பெறப்பட்டது. அமைச்சு பதவி தொடர்பிலான ஒரு பிரச்சினை ஏற்படுத்தி அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளவில்லை
கொள்ளவில்லை என தகவல்கள் வெளியாகின. எனினும் பின்னர் அவர் அப்பதவியில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வரலாற்றை நோக்கமெடுத்து அவர்கள் எவ்வளையும் ஆளும் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து முக்கிய அமைச்சு பதவிகளை வகிக்கும் நோக்குடன் செயற்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அக்கட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் இருந்த நன்மதிப்பு தற்போது குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 1994 ஆண்டு பொதுத் தேர்தலின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பார்லிமெண்டத்தில் 11 ஆசனங்களை பெற்றிருந்தது. எனினும் 2004 ஆண்டு அத்தொகை 8 குறைவடைந்தது. இந்த நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்த 3 உறுப்பினர்கள் மாத்திரமே தற்போதைய பார்லிமெண்டத்தில் அங்கத்துவம் வகிக்கின்றனர். அதன்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டிருந்த அதிகாரம் தற்போது படிப்படியாக குறைவடைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர். பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நாட்டில் நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்டம் தொழில் வாய்ப்புகளுக்கும் அபிவிருத்திக்கும் தடையாக உள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஒத்துழைப்புடன் இலங்கை தொழிலாளர் சம்மேளனம் தமது நிறுவனங்களுக்கிடையில் மேற்கொண்ட ஆய்வின் போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் தொழில் வாய்ப்புகளின் உருவாக்கத்திற்கு தொழிலாளர் சட்டத்தில் உள்ள அழுத்தங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது திரட்டிய தகவல்களை வெளியிடுவதற்காக இலங்கை சேவைகள் சம்மேளனம் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையின் தற்போதைய தொழிலாளர் சட்டம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தடையாக உள்ளதாக இந்த ஆய்வில் உள்வாங்கப்பட்ட 206 நிறுவனங்களில் 91% நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. உற்பத்தி மற்றும் சேவை பிரிவில் நடைமுறைப்படுத்தப்படும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் அலுவலக சேவை சட்டமானது தொழில் வாய்ப்புகளின் உருவாக்கத்துக்கு அழுத்தம் விடுக்கப்படும் ஒரு சட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு விதிக்கப்பட்டுள்ள வரையறைகள் காரணமாக நாட்டில் வேலை வாய்ப்புகளில் ஈடுபடும் பெண்களின் எண்ணிக்கையில் ஒரு குறைவினை ஏற்படுத்துகின்றது. எனவே வர்த்தக நிலையங்கள் மற்றும் அலுவலக சேவை சட்டத்தில் திருத்தம் அவசியம் என நாம் அதற்கு பொறுப்பான அமைச்சருக்கும் கூறியுள்ளோம். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இரவு நேரங்களில் கூட பெண்களுக்கு சேவையாற்ற முடியுமான விதத்தில் திருத்தம் அவசியமாகும். நல்லிணக்கத்தினூடாக நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்காக எந்தளவு தொலைதூரத்திற்கும் செல்ல அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். எக்ஸ்போ 2012 சர்வதேச வர்த்தக கண்காட்சியை இன்று முற்பகல் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறினார். எக்ஸ்போ 2012 சர்வதேச வர்த்தக கண்காட்சி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகின்றது. வெளிநாட்டு வர்த்தகர்களின் வருகையினால் நாட்டிற்குள் ஊற்றெடுக்கும் முதலீடுகளுக்கு இடையூறு விளைவிக்க முற்படுகின்றவர்களின் போலியான பிரசாரங்களால் இலங்கை மீதான நம்பகத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது தெளிவாகின்றது என ஜனாதிபதி குறிப்பிட்டார். நீங்கள் இங்கு வருகை தந்திருப்பதன் மூலம் பிரிவினைவாத பயங்கரவாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு தொடர்ந்தும் உதவிகளை புரிபவர்களின் முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என்பது தெளிவாகின்றது. சுமார் 3 தசாப்தங்களாக அவர்கள் எமது அபிவிருத்திகளுக்கு தடையை ஏற்படுத்தினர். நீங்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பதன் மூலம் நாட்டுக்குள் ஊற்றெடுக்கின்ற முதலீடுகளை நிறுத்துவதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபடுகின்றவர்களின் போலி பிரச்சாரங்களினால் இலங்கை மீதான நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்படவில்லை என்பது உறுதியாகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த இடத்தில் இருக்கின்ற சர்வதேச பிரதிநிதிகள் ஊடாக பிரதிபலிக்கப்படுகின்றது என நான் கருதுகின்றேன். இதனையடுத்து கண்காட்சியை ஜனாதிபதி பார்வையிட்டார். எக்ஸ்போ 2012 சர்வதேச வர்த்தக கண்காட்சி எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.